இஸ்ரேல் அமைதியாகலாம் இல்லை. காசாவில் வந்து டெய்லியும் வந்து 100 பேர் குறைந்தபட்சம் கொல்லப்பட்டு வராங்க. அதே போல் அதிகமானவர்கள் பெண்கள், குழந்தைகள். இப்போ கிட்டத்தட்ட 60,000 தாண்டி போயிட்டு இருக்கு பலி எண்ணிக்கை. பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அந்த போர் வெறி அப்படிங்கிறது இன்னும் அடங்கலை. அதற்கு வந்து காசா வந்து தொடர்ந்து இரையாகி கொண்டு தான் இருக்கு. அதே நேரம் காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் அவங்களும் வந்து சும்மா இல்லை. அவர்களும் பலிக்கு பலி மிக கடுமையான எதிர்வினை ஆற்றி கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள்கிட்ட இன்றைக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு கூட இல்லை, தண்ணி இல்லை, குடிப்பதற்கு மின்சாரம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் வந்து அவர்களுடைய அந்த மன உறுதி இருக்குல்ல, அது மட்டும் அவர்கள்ட்ட இருக்கு. சார், இன்னொரு கேள்வி. இப்போ ஏமனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு மோதல் நடந்துட்டே இருக்கு. ஸோ ஏமன் ஏவக்கூடிய ஏவுகணைகளை இஸ்ரேல் இடைமறிச்சு தாக்கிட்டதாகவும் பேச்சு அடிப்படுது. இஸ்ரேல் வந்து சொல்லிட்டு இருக்கு. ஆனா இந்த மோதல்ங்கிறது எதுக்காக இன்னும் நடந்துட்டு இருக்கு? அதாவது காலையில எழுந்து நாமெல்லாம் வந்து பல்லு விளக்குற மாதிரி இந்த ஏமன் ஹவுதி படைகள் காலையில் எழுந்தவன ஒரு மிசைல்ஸை வந்து இஸ்ரேல் மீது வீசிட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்க. அதைத்தான் அவங்க 600 நாட்களாக செஞ்சுட்டு வராங்க. ஓகே, அது என்னன்னு சொன்னா, ஒரு எறும்பு கூட வந்து தன்னை கடிச்சா வந்து என்ன செஞ்சிடும், நம்ம ஒரு எறும்பை வந்து நம்ம மிதிச்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளை கடிச்சிடும். அதுக்கப்புறம் அது செத்து போயிடும். இருந்தாலும் கூட அந்த எறும்பு கூட தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும். எறும்பிடம் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு கூட வீரம் இல்லாதவர்களாகத்தான் இந்த அரபிய ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. பட் அதுல இருந்து ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஆட்சி தான் இந்த ஏமன் ஹவுதிகள். டொனால்டு ட்ரம்ப் வந்து தொடர்ந்து முன்னெடுப்பதாக சொல்றாரு. இப்போ வந்து 60 நாட்கள் போர் நிறுத்தத்துக்காக வேண்டி ஒரு திட்டத்தை வந்து தயாரித்து வச்சிருக்கிறதாகவும், அந்த திட்டத்துக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாகவும், அடுத்ததாக ஹமாஸ் அதற்கு ஒப்புக்கொண்டால் போர் நிறுத்தம் 60 நாள் போர் நிறுத்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் இப்போ வந்து சொல்லியிருக்கிறார். இப்போ இவருடைய திட்டம் வந்து அதனுடைய அம்சங்கள் என்னங்கிறது முழுமையாக தெரிய வரல. ஹமாஸ் அமைப்பை பொறுத்த வரைக்கும், பாலஸ்தீனியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இஸ்ரேலினுடைய படைகள் முழுமையாக வெளியேறணும் காசாவில் இருந்து. காசாவில் உள்ள சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட அந்த கிரிமினல்ஸ் பூரா எடுத்து அவங்களுக்கு ஆயுதம் கொடுத்து அவங்கள தான் வந்து இந்த உணவு விநியோகத்திற்கு இஸ்ரேல் பயன்படுத்துறாங்க. புரியுதுங்களா? உணவு விநியோகத்தை வந்து இன்னைக்கு செய்யறது யாருன்னா, அந்த காசாவில் ஏற்கனவே ஹமாஸால் தண்டிக்கப்பட்ட கிரிமினல் கும்பல். இந்த கும்பல் வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அமெரிக்க இஸ்ரேல் சப்போர்ட்டோட உணவுப் பொருள் வாங்க வருபவர்கள் மீது தாக்குதல். உலகத்தில் எங்கேயுமே நடக்கும். உணவுப் பொருள் வாங்க வந்தவர்கள் கிட்டத்தட்ட 500 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 3000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க துப்பாக்கி சூடுகளில். திடீர் தாக்குதல். திடீர்னு வந்து உணவுப் பொருள் விநியோகம் செஞ்சுட்டு இருக்கும்போது தாக்குதல். உணவுப் பொருட்கள்ல போதை மாத்திரை, உணவுப் பொருள்ல போதை மாத்திரையை வந்து பொடியாக்கி கலந்து கொடுக்குறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாத்திரைகள் முழு மாத்திரையாகவும் கொடுக்குறாங்க. அது எதற்கு அப்படின்னு சொன்னா, மக்களிடம் போதை பழக்கத்தை கொண்டு வரணும். அந்த மாத்திரையை சாப்பிடும்போது அது போதை வந்துச்சுன்னு சொன்னா, நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு மொழி இருக்கு, ஒரு கலாச்சாரம் இருக்கு, பண்பாடு இருக்கு, உடை இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம எல்லாமே தமிழர்கள். ஆனா இப்ப நம்ம ஆந்திராவுக்கு போனா தெலுங்கர்கள் இருப்பாங்க. இப்ப இஸ்ரேலுங்கிற நாடு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஐரோப்பாவில இருந்து கொஞ்சம் பேர், அமெரிக்காவில இருந்து கொஞ்சம் பேர், தென் அமெரிக்காவில இருந்து கொஞ்சம் பேர், இந்தியா மாதிரியான ஆசிய நாடுகள்ல இருந்து கொஞ்சம் பேர், ரஷ்யால இருந்து கொஞ்சம் பேர், அதே போல வந்து ஆப்பிரிக்காவில இருந்து கொஞ்சம் பேர். ஓகே, இப்படி ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தவர்கள் வந்து கூட்டம் கூட்டமா வந்து கிரியேட் ஆன உருவான ஒரு நாடு. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, எகிப்தின் மேலே ஏதோ போர் தொடுக்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து கேள்விப்பட முடிஞ்சுது. இதை பற்றி இஸ்ரேலில் வந்து இப்போ என்னன்னா, இந்த வலதுசாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து அடுத்த எதிரி வந்து எகிப்து, நம்ம ஈரானை அட்டாக் பண்ணிட்டோம், இப்போ அடுத்து வந்து நமக்கு எகிப்து வந்து எதிரியாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே விவாதங்கள் போய்கொண்டிருக்கு. இதோட பின்னணி என்ன அப்படின்னா, எகிப்து நாட்டை தற்போது ஆட்சி செஞ்சுட்டு வர்றது வந்து அல் சிசின்னு சொல்லக்கூடிய ராணுவ தளபதி. பட் வந்து இது வந்து ஒரு ராணுவ ஆட்சி தான், ஜனநாயக ஆட்சி கிடையாது. எகிப்து மக்களினுடைய நோக்கம் என்னன்னா, அங்கே ஒரு ஜனநாயக ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. அதே நேரம் வந்து காசா ஆதரவு அப்படிங்கிறது அந்த எகிப்து மக்களிடம் இருக்கு. ஒரு ஆட்சி மாற்றம் நிகழலாம். அப்படி ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து அங்கே வந்து ஒரு மக்களாட்சி வருது அப்படின்னு சொல்லி சொன்னா, நிச்சயமாக இவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாது. யாருனால? இஸ்ரேலால. எகிப்திடம் வந்து உதவி வாங்குவதற்கு நெதன்யாகு தயாராகி கொண்டு வராரு. ஆனா அவ்வளவு சீக்கிரமா இதை அமெரிக்காவோ அந்த மற்ற நாடுகளோ அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா எகிப்திட்ட போய் சண்டை போட்டாங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட கொலாப்ஸ்ல இருக்கிற இஸ்ரேல் வந்து மொத்தமா காலியாயிடும். Q7 நேயர்களுக்கு வணக்கம். உலக ரீதியில இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பரபரப்பா இருந்துச்சு. இப்போ அந்த போருக்கு பின்னாடி அந்த நாடுகள்ல எந்தெந்த மாதிரியான நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக பத்திரிகையாளர் திரு முகமது இஸ்மாயில் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் பரணி.
சார், இஸ்ரேல் போருக்கு அப்புறம் அமைதியா இருக்கிற மாதிரியும் தெரியுது. திடீர்னு பார்த்தா ஏமனுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து அடிப்படுது. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன சார்? இஸ்ரேல் அமைதியாகலாம் இல்லை. காசாவில் வந்து டெய்லியும் வந்து 100 பேர் குறைந்தபட்சம் கொல்லப்பட்டு வராங்க. அதே போல் அதிகமானவர்கள் பெண்கள், குழந்தைகள். இப்போ கிட்டத்தட்ட 60,000 தாண்டி போயிட்டு இருக்கு பலி எண்ணிக்கை. இஸ்ரேலினுடைய அந்த போர் வெறி, பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அந்த போர் வெறி அப்படிங்கிறது இன்னும் அடங்கலை. அதற்கு வந்து காசா வந்து தொடர்ந்து இரையாகி கொண்டு தான் இருக்கு. அதே நேரம் காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் அவங்களும் வந்து சும்மா இல்லை. அவர்களும் பலிக்கு பலி கடுமையான எதிர்வினை ஆற்றி கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள்கிட்ட இன்றைக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு கூட இல்லை, தண்ணி இல்லை, குடிப்பதற்கு மின்சாரம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் வந்து அவர்களுடைய அந்த மன உறுதி இருக்குல்ல, அது மட்டும் அவர்கள்ட்ட இருக்கு. சூப்பர். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு கடும் பதிலடியை கொடுத்துட்டு வராங்க. அண்மையில் பார்த்தீங்கன்னா 7 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து கொல்லப்பட்டு கொண்டே வராங்க. எந்த அளவிற்குன்னு சொன்னால், இஸ்ரேல் வீசக்கூடிய வெடிகுண்டுகள் இருக்குல்ல, அந்த வெடிக்காத வெடிகுண்டுகளை எடுத்து அதை ரீப்ரொடக்ஷன் பண்ணி அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட எந்த ஆயுதமும் இல்லை, இப்போ அவங்கள்ட்ட இல்லை. இஸ்ரேலுடைய ஆயுதங்களை வைத்து அவர்களை தொடர்ந்து தாக்கி கொண்டு பதிலடி கொடுத்து கொண்டு வராங்க. இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து தொடர்ந்து முன்னெடுப்பதாக சொல்றாரு. இப்போ வந்து 60 நாட்கள் போர் நிறுத்தத்துக்காக வேண்டி ஒரு திட்டத்தை வந்து தயாரித்து வச்சிருக்கிறதாகவும், அந்த திட்டத்துக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாகவும், அடுத்ததாக ஹமாஸ் அதற்கு ஒப்புக்கொண்டால் போர் நிறுத்தம் 60 நாள் போர் நிறுத்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் இப்போ வந்து சொல்லியிருக்கிறார். இப்போ இவருடைய திட்டம் வந்து அதனுடைய அம்சங்கள் என்னங்கிறது முழுமையாக தெரிய வரல. ஹமாஸ் அமைப்பை பொறுத்த வரைக்கும், பாலஸ்தீனியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இஸ்ரேலினுடைய படைகள் முழுமையாக வெளியேறணும் காசாவில் இருந்து. அதே போல் வந்து கைதிகள் வந்து பாலஸ்தீன கைதிகள் ஒப்படைக்கப்படணும். அதற்கு வந்து பகரமாக இஸ்ரேல் கைதிகளை நாங்கள் விடுவிப்போம் அப்படிங்கிறத டிமாண்டாக வச்சுருக்கிறாங்க. இப்போ 600 நாட்களுக்கு மேலே 630 நாட்கள் ஆகியும் கூட இஸ்ரேலால் அந்த போர் இலக்குகளை அடையவே முடியலை. அந்த கைதிகளை மீட்க முடியல. இன்னும் 20-21 கைதிகள் காசாவில் இருக்கிறாங்க இஸ்ரேலியர்கள். அப்போ அவங்கள மீட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு ஒரே வழி வந்து ஹமாஸோடு பேச்சுவார்த்தை நடத்துறது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைகளை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் காசாவின் நிலைமை. காசாவில் பார்த்தீங்கன்னா இந்த உணவுப் பொருள் விநியோகம் அப்படிங்கிற பெயரில் அந்த மக்களுக்கு வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அவங்க ஒரு கூலிப்படையை அங்கே காசாவில் உருவாக்குறாங்க. காசாவில் வந்து அவர் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட அந்த ஹமாஸால் கைது செய்யப்பட்ட கைதிகள், சமூக விரோதிகள் இருப்பாங்கள்ல, போதை மருந்துக்கு அடிமையானவர்கள், இந்த மாதிரி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள், இந்த மாதிரி கிரிமினல்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, இப்போ அவங்கள வந்து இஸ்ரேல் கையில் எடுத்துருக்குறாங்க. காசாவில் உள்ள சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட அந்த கிரிமினல்ஸ் பூரா எடுத்து அவங்களுக்கு ஆயுதம் கொடுத்து அவங்கள தான் வந்து இந்த உணவு விநியோகத்திற்கு இஸ்ரேல் பயன்படுத்துகிறாங்க. புரியுதுங்களா? உணவு விநியோகத்தை வந்து இன்னைக்கு செய்யறது யாருன்னா, அந்த காசாவில் ஏற்கனவே ஹமாஸால் தண்டிக்கப்பட்ட கிரிமினல் கும்பல். இந்த கும்பல் வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அமெரிக்க இஸ்ரேல் சப்போர்ட்டோட உணவுப் பொருள் வாங்க வருபவர்கள் மீது தாக்குதல் உலகத்தில் எங்கேயுமே நடக்கும். உணவுப் பொருள் வாங்க வந்தவர்கள் கிட்டத்தட்ட 500 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 3000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க துப்பாக்கி சூடுகளில். திடீர் தாக்குதல், திடீர்னு வந்து உணவுப் பொருள் விநியோகம் செஞ்சுட்டு இருக்கும்போது தாக்குதல். இப்படி வந்து வித்தியாசமான ஒரு அடக்குமுறைகள் அங்கே நடந்துட்டு இருக்கு. உணவுப் பொருட்களில் போதை மாத்திரை, உணவுப் பொருளில் போதை மாத்திரையை வந்து பொடியாக்கி கலந்து கொடுக்குறாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மாத்திரைகள் முழு மாத்திரையாகவும் கொடுக்குறாங்க. அது எதற்கு அப்படின்னு சொன்னா, மக்களிடம் போதை பழக்கத்தை கொண்டு வரணும். இந்த மாத்திரையை சாப்பிடும்போது அது போதை வந்துச்சுன்னு சொன்னா, இஸ்ரேல் வந்து போதை மாத்திரைகளை, பெருமளவு போதை மாத்திரைகள், மருந்துகளை காசாவில் சப்ளை பண்ணி அந்த நாட்டை சீரழிக்கணும். இப்ப அங்க அதெல்லாம் இல்ல அப்படிங்களா, இதை ஒரு காரணமா பயன்படுத்தி அடிமையாக்கி விட்டுறோம்னு பாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் இப்போ காசாவில் போய் கொண்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை, இந்த திட்டங்களை எல்லாம் ஹமாஸ் அந்த 60 நாள் போர் நிறுத்தம் அதில் என்னென்ன விதிகள்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஹமாஸ் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையாங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். ஓகே சார். இப்போ அதே மாதிரி பெஞ்சமின் நெத்தன்யாகு தரப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அதிகாரிகளுமே வந்து கூட பிரதமர் நெத்தன்யாகு மேலே அதிருப்தியில் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இடையிலேயே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் உள்நாட்டு போர் மூழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம Q7லேயே ஒரு செய்தி கூட நானே படித்த ஒரு ஞாபகம் இருக்கு. அதை பற்றி அதான், அதுக்கு இஸ்ரேலுங்கிறது ஒரு கொலாப்ஸை நோக்கி தான் போய்கொண்டிருக்கு. அது வந்து நம்ம இயற்கையான ஒரு நாடு கிடையாது.
எல்லோரும் வந்து வேற வேறு பகுதிகளில் இருந்து அங்கே வந்தவர்கள். ஒரு நேஷனாலிட்டியே கிடையாது இஸ்ரேலில். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு மொழி இருக்கு, ஒரு கலாச்சாரம் இருக்கு, பண்பாடு இருக்கு, உடை இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம எல்லாமே தமிழர்கள். ஆனால் இப்போ நம்ம ஆந்திராவுக்கு போனால் தெலுங்கர்கள் இருப்பாங்க, இப்போ இந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு நாடா அந்தந்த பகுதியில் அவங்க இருப்பாங்க. இப்போ இஸ்ரேலுங்கிற நாடு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஐரோப்பாவிலிருந்து கொஞ்சம் பேர், அமெரிக்காவிலிருந்து கொஞ்சம் பேர், தென் அமெரிக்காவிலிருந்து கொஞ்சம் பேர், இந்தியா மாதிரியான ஆசிய நாடுகள்ல இருந்து கொஞ்சம் பேர், ரஷ்யாவிலிருந்து கொஞ்சம் பேர், அதே போல வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து கொஞ்சம் பேர். ஓகே, இப்படி ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தவர்கள் வந்து கூட்டம் கூட்டமா வந்து கிரியேட் ஆன உருவான ஒரு நாடு. அப்ப அவங்களுக்கு அந்த நேஷனாலிட்டி, மொழி ரீதியான ஒற்றுமை இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே கும்பல்கள். இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு அவன் அங்கங்க போயிடுவான் அந்தந்த நாடுகளுக்கு. புரியுதுங்களா? அது வந்து ஒரு நம்ம ஏற்கனவே தொடர்ந்து பேசணும், ஒரு மிலிட்டரி பேஸ். ஓகே, அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு. இந்த நெதன்யாகு வந்து சர்வதிகாரியாக மாறி அங்க இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சிகளையும் அவர் வந்து மதிக்கிறது கிடையாது. அப்போ அங்கே வந்து என்னன்னா ஒரு உள்நாட்டு போரை நோக்கி போயிட்டு இருக்கு. நிறைய அரசியல்வாதிகள் ராஜினாமா பண்ணுறாங்க. இந்த மாதிரி போய் கொண்டு இருக்கு. என்றைக்கு நாள் அது பெரிய ஒரு கொலாப்ஸை நோக்கி போகலாம்ங்கிறது தான் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி. ஓகே சார், இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு, செத்துலேயும் அடி வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் கிட்ட இருந்து எல்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு இடிதாங்கி மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எகிப்தின் மேலே ஏதோ போர் தொடுக்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து கேள்விப்பட முடிஞ்சுது. இதை பற்றி இஸ்ரேலில் வந்து இப்போ என்னன்னா இந்த வலதுசாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து அடுத்த எதிரி வந்து எகிப்து, நம்ம ஈரானை அட்டாக் பண்ணிட்டோம், இப்போ அடுத்து வந்து நமக்கு எகிப்து வந்து எதிரியாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே விவாதங்கள் போய்கொண்டிருக்கு. இதோட பின்னணி என்ன அப்படின்னா, எகிப்து நாட்டை தற்போது ஆட்சி செஞ்சுட்டு வர்றது வந்து அல் சிசின்னு சொல்லக்கூடிய ராணுவ தளபதி. ஓகே, அவர் தான் ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. பட் வந்து இது வந்து ஒரு ராணுவ ஆட்சி தான், ஜனநாயக ஆட்சி கிடையாது. எகிப்து மக்களினுடைய நோக்கம் என்னன்னா, அங்கே ஒரு ஜனநாயக ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. அதே நேரம் வந்து காசா ஆதரவு அப்படிங்கிறது அந்த எகிப்து மக்களிடம் இருக்கு. எகிப்து இதற்கு முன்பு இந்த ராணுவ சர்வாதிகாரியான அல் சிசி ஆட்சி பண்றாருல, இதற்கு முன்பு யார் ஆட்சி பண்ணதுன்னு பார்க்கும்போது முஸ்லிம் பிரதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ஜனநாயக ரீதியாக தேர்தலில் நின்று ஜெயிச்சு அவங்க தான் ஆட்சி பண்ணாங்க எகிப்தை. அந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு கலகத்தை ஏற்படுத்தி இராணுவ புரட்சி நடத்தி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் சப்போர்ட்டோட அங்கே வந்து ஆட்சியை பிடித்தது தான் இந்த அல் சிசி. பட் இன்றைக்கு இந்த அல் சிசி வந்து என்ன செய்யறாருன்னா, இஸ்ரேலை வந்து கடுமையாக எதிர்க்காம அப்படி ஒரு சாஃப்ட் கார்னரோட அவர் போயிட்டு இருக்கிறார். அந்த மக்கள் வந்து கடுமையான அடக்குமுறை, ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க எகிப்துல. பட் என்றைக்கு வேண்டுமானாலும் அங்க வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழலாம், எகிப்துல ஒரு ஆட்சி மாற்றம் நிகழலாம். அப்படி ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து அங்க வந்து ஒரு மக்களாட்சி வருது அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக இவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது. யாருனால? இஸ்ரேலால. ஏன்னா எகிப்து வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ராணுவ வலிமை படைத்த நாடு. கண்டிப்பா இஸ்ரேல் அளவுக்கு இல்லை. இஸ்ரேல் வந்து உங்களுக்கு அமெரிக்கா பிரிட்டனுடைய காலனி தானே, அதனால அவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு பவர் வந்து கிடையாது. அப்படின்னாலும் கூட எகிப்து வந்து அவ்வளவு பலவீனமான நாடும் கிடையாது. ஓகே சார், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாடு. இஸ்ரேலை எதிர்த்து மிக கடுமையாக சண்டையிட்ட நாடு. ஒரு கட்டத்தில் இப்ப எப்படி வந்து ஈரான்கிட்ட வந்து நல்லா வாங்கி இஸ்ரேல் சமாதானத்துக்கு போனாங்களோ, அதே மாதிரி இதற்கு முன்பு எகிப்திட்ட வாங்கியிருக்கிறாங்க இஸ்ரேல். கடுமையான அடி வாங்கியிருக்கிறாங்க. சினாய் தீபகற்பம்ங்கிற பகுதி வந்து இன்றைக்கு வந்து எகிப்திட்ட இருக்கு. அந்த பகுதி ஏற்கனவே இஸ்ரேல்கிட்ட தான் இருந்துச்சு. இஸ்ரேல் கைப்பற்றி வச்சு இந்த பகுதியை தான் அடிச்சு இஸ்ரேலை ஓட விட்டு அந்த பகுதியை கைப்பற்றி எகிப்து வச்சிருக்கிறாங்க. ஓகே, அதே போல ஏர்ஃபோர்ஸ் இருந்தாலும் சரி, அதே போல வந்து தரைப்படையாக இருந்தாலும் சரி, எகிப்து வந்து மிக கடுமையான அளவுல இவர்களை எதிர்த்தவர்கள் யார? இஸ்ரேல். அந்த மக்கள்கிட்ட அந்த எதிர்ப்பு மிக கடுமையாக இருக்கு. அதனால என்றைக்குனாலும் எகிப்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னா அது வந்து இஸ்ரேலுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தாகும். ஏன்னா ஈரான் 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து அடிச்சே இங்க எல்லாமே காலி ஆகி போச்சு. அதாவது 35,000 பேர் வீடு இழந்திருக்கிறாங்க. அது கேட்கலாம்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. 35,000 பேர் இஸ்ரேல்ல வந்து வீடு இழந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 19,000 பேர் வந்து 35,000 வீடுகள் டேமேஜ் ஆயிருக்கு. அதில் 19,000 பேர் வீடுகள் குடியிருக்கவே முடியாத நிலைமைக்கு தாக்கப்பட்டிருக்கு. அதனால அவர்களெல்லாம் வெளியேறிட்டாங்க. வெளியேறி கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 ஹோட்டல்ஸில் 10,000 பேர் ஹோட்டல்ஸில் தங்கியிருக்கிறாங்க. ஹோட்டல்ஸில் வந்து மந்த்லி ரெண்ட் கொடுத்து தங்கியிருக்கிறாங்க. யார்? இஸ்ரேலில். இந்த ஈரான் அடிச்ச வெறும் 12 நாளில் வந்து மிகப்பெரிய சேதத்தை ஈரான் ஏற்படுத்தி இருக்கு. ஆனால் எகிப்து வந்து அண்டை நாடு, பக்கத்தில் தான் இருக்கு. அப்போ சேதம்ங்கிறது எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். எஸ், ஏன்னா அதனால வந்து இப்போ என்ன செய்யறாங்கன்னா, அடுத்து எகிப்திடம் வந்து உதவி வாங்குவதற்கு நெதன்யாகு தயாராகி கொண்டு வராரு. ஆனால் அவ்வளோ சீக்கிரமா இதை அமெரிக்காவோ அந்த மற்ற நாடுகளோ அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா எகிப்திட்ட போய் சண்டை போட்டாங்கன்னு சொன்னால்
கிட்டத்தட்ட கொலாப்ஸில் இருக்கிற இஸ்ரேல் வந்து மொத்தமாக காலியாயிரும். ஆனாலும் வந்து அந்த ஒரு கோரிக்கை அங்கே வந்து எழுந்து கொண்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சார் இன்னொரு கேள்வி, இப்போ ஏமனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு மோதல் நடந்துட்டே இருக்கு. ஸோ ஏமன் ஏவக்கூடிய ஏவுகணைகளை இஸ்ரேல் இடைமறிச்சு தாக்கிட்டதாகவும் பேசி அடிப்படுது. இஸ்ரேல் வந்து சொல்லிட்டு இருக்கு. ஆனா இந்த மோதல்ங்கிறது எதுக்காக இன்னும் நடந்துட்டு இருக்கு? அதாவது காலையில எழுந்து நாமெல்லாம் வந்து பல்லு விளக்குற மாதிரி இந்த ஏமன் ஹவுதி படைகள் காலையில் எழுந்தவன ஒரு மிசைல்ஸை வந்து இஸ்ரேல் மீது வீசிட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்க. அதைத்தான் அவங்க 600 நாட்களாக செஞ்சுட்டு வராங்க. ஓகே, அது என்னன்னு சொன்னா, ஒரு எறும்பு கூட வந்து தன்னை கடிச்சா வந்து என்ன செஞ்சிடும், நம்ம ஒரு எறும்பை வந்து நம்ம மிதிச்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளை கடிச்சிடும். அதுக்கப்புறம் அது செத்து போயிடும். இருந்தாலும் கூட அந்த எறும்பு கூட தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும். ஆனால் அந்த எறும்பிடம் கூட இல்லாத, எறும்பிடம் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு கூட வீரம் இல்லாதவர்களாகத்தான் இந்த அரபிய ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. பட் அதிலிருந்து ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஆட்சி தான் இந்த ஏமன் ஹவுதிகள். புரியுங்களா? அவங்கனால வந்து 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அந்த இஸ்ரேல் இருந்தாலும் கூட அவர்கள் நோக்கி அந்த ஏவுகணையை செலுத்தினா அவங்க தடுத்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அதனால வந்து தங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட இஸ்ரேல் வந்து மிக கடுமையாக ஏமன் மீது தாக்குதல் நடத்துறாங்க. போர்ட்டுகளை ஃபுல்லாக அடிச்சு நொறுக்குறாங்க, விமான தளங்களை ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இருந்தாலும் கூட தினமும் வந்து ஏமன் படைகள் தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த ஏவுகணை அவங்க வீசுறது சரி, அவன் தடுக்கிறதுலாம் சரி, பட் ஆனால் அந்த ஒரு ஏவுகணை வந்து குறைஞ்சபட்சம் 20 லட்சம் பேர் 30 லட்சம் இஸ்ரேலியர்களை பங்கருக்குள்ள போக வைக்க அவன் தடுத்துறான். ஓகே, பட் விழுந்துருச்சுன்னா ஏற்கனவே பென்குரின் விமான நிலையத்தை அடிச்சுட்டாங்க கரெக்டா. இப்ப எந்த ஏவுகணை விழுகும், எந்த ஏவுகணையை வந்து விழுகாது அப்படிங்கிறத இஸ்ரேலால் கணிக்க முடியாது. அதனால உடனே வந்து அலாரம் ஒலிக்கப்படும், உடனடியாக வந்து பங்கருக்குள்ள போவாங்க, உடனடியாக விமான நிலையத்தின் போக்குவரத்து நிறுத்தப்படும். இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான். அவங்க வீசுறதை தடுக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அது விழுந்த என்ன பாதிப்பு, விழுந்தா என்ன ஆகும், சில உயிர்கள் போகும், சில இடங்கள் டேமேஜ் ஆகும், அவ்வளவுதான். பட் ஆனால் அது விழுகாமையே தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது. சர்வதேச விமான நிலையங்கள் தொடர்ந்து விமான நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கு வர்றதை தொடர்ந்து சர்வீஸ் சஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து இது ஒரு காரணம். அதனால ஏமன் படைகள் வந்து அவங்களுடைய தரப்பு அந்த விஷயத்தை வந்து கரெக்டா வந்து அவங்க பண்ணிட்டு வராங்க. அது இஸ்ரேலுக்கு பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தி கொண்டு வருது. எனவே இந்த காசாவில் அமைதி திரும்பினா தான் அவங்க அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. இல்லைன்னா காசாவில் மக்கள் இவ்வளவு தூரம் கொல்ல போறாங்க, யாருனாலையுமே எதுவுமே கேட்க முடியல. ஈரான் சண்டை போட்டாங்க, இப்ப அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப யாரு கேட்பா? இப்போதும் கேட்டுக்கொண்டு இருப்பது வந்து இந்த ஏமன் ஹவுதிகள் தான். ஓகே சார், ஏன்னா இந்த இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போர்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம்ங்கிற ஒரு வியூகத்தில் நீங்கள் பல தெளிவான விஷயங்களை கொடுத்தீங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம Q7 TV செய்திகள் நேர் நண்பர்களே கூட பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் பற்றி எந்த ஒரு தகவல், அதுக்கப்புறம் போருக்கு அப்புறம் அங்கே எந்த மாதிரியான அமைதி திரும்பி இருக்கு, எந்த மாதிரியான விளைவுகள் அங்கே ஏற்பட்டிருக்கு, எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த மாதிரியான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, குறிப்பாக இஸ்ரேலுக்கு எந்த மாதிரியான சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கேள்வியை கேளுங்க, உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் கேட்டிருந்தேன். ஸோ இவ்வளோ ஒரு தெளிவான பதில் கொடுத்ததுக்கு Q7 சார்பாகவும் Q7 நேயர்கள் சார்பாகவும் நன்றிகள் சார். நன்றி. மறுபடியும் வேற இதே மாதிரி இன்னும் ஒரு தொகுப்புல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் பரணி. வணக்கம் நண்பர்களே.